மீனராசிக்காரர்கள் நச்சு உறவுனால அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னீங்க சார். எந்த கட்டத்துல இவங்களுக்கு நச்சு உறவு ஏற்படும்? சின்ன வயசுலயா? இல்ல மத்தியம வயசுலயா? மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்க 3 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல ஜனனம் எடுப்பாங்க. அதுல உத்திரட்டாதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் அங்கே மீனத்துல இருக்கு. அதுல புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம், மற்றதெல்லாம் 4 பாதங்கள் கொண்ட முழுமையான நட்சத்திரம்னு சொல்றோம். இதை நீங்க பாருங்க, அந்த புரட்டாதி நட்சத்திரத்திலே ஜனனம் எடுத்தவர்களுக்கு சின்ன வயசுல குரு பகவான், சனி பகவான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதன், கேது அப்படின்ற ஒரு திசை வரும் பொழுது இந்த நச்சு உறவு காலங்களிலே அதிகமாக மீனம் ராசிக்காரர்கள் முதுமை காலங்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொந்த பிள்ளையால, கட்டிய கணவனால, குடும்ப இரத்த சம்பந்த உறவுகளால, சகோதரர்களால அதிகமான மன அழுத்தத்திற்கும் அந்த டாக்ஸிக் உறவு அதை விட்டு வெளியில வரவே முடியாத சூழலுக்கு மீனராசிக்காரவங்க தள்ளப்படுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த சனி பகவானுடைய திசை பாதத்தை பொறுத்து குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் புதன் மகாதிசையும் அந்த கேது மகாதிசை மத்தியம வயசுங்க, அது ஒரு திருமண கால வயது, குழந்தை பேரான வயது, அந்த காலகட்டங்களில் நம்பி போன உறவு இவர்களுக்கு எதிராக திரும்புறது. யாரு காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு அடைக்கலமாக இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு அன்பு கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, யாரு ஆதரவா இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய இன்னொரு முகத்தை இவர்கள் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவது, தனியா போராடுறது, தனியா வாழ்றது, தனக்குத்தானே ஹீலிங் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறது, தன்னைத்தானே சந்தோஷமான சூழலை அமைத்துக் கொள்வது, அங்கிருந்து உடைத்து விட்டு வெளியிலே வரக்கூடிய சூழலில் மீனராசிக்காரர்கள் சிக்கி தவிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதில் வரக்கூடிய அந்த புதனுக்கு பிறகு வரக்கூடிய கேது பகவானுடைய திசையில் இவர்கள் சிக்கும்படியான அமைப்பு உருவாகும்.